வேதம் சொல்கிறனமாக கர்த்தர் நம்மை நிலைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஒரு தெரிந்து கொண்ட யாக்கோபை ஆசீர்வதிப்பதே பிரியம். வேதம் சொல்லுவது என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தரான எல்லாம் கூடும். அவர் விடுதலையின் தேவன், அவர் விடுதலையின் தேவன், விடுதலை தருகிற தேவன். எந்த குடும்பத்தையும் அப்படி விட்டுறது இல்லை. தேவன் விடுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கிருபையாக மகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தரப்படுறார். ஆமென். இந்த குடும்பம் கர்த்தருக்கு சாட்சி அளிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான், பூமியில ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் கேட்கப்படும். இந்த குடும்பத்தோடு கூட இணைந்து நாம ஒருமனப்படும் போதெல்லாம் தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யறா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. இந்த மாதவேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் புஸ்தகத்திலே 4ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையிருந்து எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிற அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியிலே பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. 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 வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறோர் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் சத்தத்தின் கீழே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதவேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு நீதியின் வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்லுகிற சிங்காசனம் நீதியின் சிங்காசனம். வேதம் சொல்லுகிறது, இதோ நீதிமான் கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து ஓடி வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லு, பாவியை அழைத்து நீதிமானாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற மாயக்காரர் பரிசேயன் சொல்லுவது, பரிசேயன் அல்ல, தன் கண்களை வானத்துக்கு நேராக எடுக்க துணியாமல் பாவியான மேல் கருமையாயிரும் என்று சொன்ன மனிதரை பார்த்து, அவன் அல்ல இவனே நீதிமான். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை தள்ளாட விட்டார். அல்லேலூயா. நீதிமானை தள்ளாட விட்டார். கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, நீதியின் பலி என்றால் என்ன? வாட் இஸ் மீன் தி ரைச்சியஸ் ஆஃபரிங்? நீதியின் பலி என்றால் என்ன? இந்த பதத்திற்கு எபிரேய கிரேக்க பதங்களை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்கிறது. அதாவது எபிரேய பதத்துல சிதிக் அப்படின்ற ஒரு வார்த்தை, SEDEQ அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ரெயிட்னஸ். அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்னஸ், நேர்மையாக. அல்லேலூயா. நேர்மை, நேர்மையாக, நேர்மையாக. அல்லேலூயா. கர்த்தர் நேர்மையாக தம்முடைய செயல்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அநீதி மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவருடைய வழிகள் ஒன்று பிசகுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா என்று சொல்லப்படுகிறது. அவர் பொய்வரையாத தேவன் என்று சொல்லப்படுகிறது. அவர் நீதிபதி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த நீதி பலியை நம்ம செலுத்தும் போது எதற்கு நீதி செலுத்துறோம்னா, என் வாழ்க்கையில அநீதி நடந்து கொண்டிருக்கு, சற்று எதிர்பாராத என் குடும்பத்துக்கு விரோதமா அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. மாம்ச கிரியைகள், பொல்லாத கிரியைகள் குடும்பத்துக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே என் குடும்பத்துல அநீதி நடந்து கொண்டிருக்கு, இந்த நீதி பலியை நான் செலுத்தி உங்களுடைய இடத்துல நான் நீதியை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்ல வார்த்தை. அல்லேலூயா. உலகத்துல நீதி நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேதம் சொல்றது, மனுஷன் மாயை, பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறார். பிசாசு அப்படிதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ நீதிபரர், அவர் என் விளக்கை ஏற்றுவார். அப்படின்னா உள்ள உங்க வெளிச்சம், அதாவது உங்க நீதி மறைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்ற நீதி பட்ட பகலை போல் ஆக்குவார், ஒரு நாயத்தை பட்ட பகலை போல் ஆக்குவார். இதுதான் வேதம் நமக்கு சொல்கிற வார்த்தை. விசேஷமாக கிரேக்க பதத்துல டைகோடிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை.
DIKEOSKESGAE அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தைனா ரிலேஷன்ஷிப் between the God and the man. அதாவது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லும்போது, கர்த்தாவே என் நீதியின்படி எனக்கு உத்தரவு கொடும், என் நியாயத்தின்படி எனக்கு செவி கொடும். நம்ம உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னா என் கைகள் சுத்தமா இருக்கு, என் இருதயம் சுத்தமா இருக்கு, நான் நீதியா நடப்பிக்கிறேன், நான் நீதியை செய்கிறேன், நான் அநீதி செய்ததில்லை, நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, நான் எந்த பொய்யும் சொன்னதில்லை, நான் எந்த பாவம் செய்ததில்லை, நான் நீதியா இருக்கிறேன், கர்த்தாவே என்னோட செவி கொடும். அந்த உறவு ஏற்படுது பாத்தீங்களா, அதுதான் நீதி. அல்லேலூயா. நம்ம சொல்லக்கூட முடியுமா, நான் பிறந்தது வந்து ஒரு தப்பு கூட பண்ணல அப்படின்னு சொல்ற முறை கஷ்டம் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் பிரியமானவங்க ஆண்டவரத்துல போயிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்த கொடுங்க, நான் பாவிதான், ஆனா அவருடைய ரத்தம் என்ன நீதிமானாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லு, நீதிமானுக்கு ஆண்டவர் பரதேசியை திறப்பார் என்றால் அதே வண்ணமாக பாவியை நினைத்தவனும் என்று சொல்லுவாய், இன்றைக்கு என்னோட பண்ணி பரதேசி இருப்பாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவர் நீதிமானை தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா நீதிமானுக்கு உடனே பதில் அளிக்கணும். இதுதான் வேதம் சொல்லுது. இதுதான் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகத்தில் 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்க முடியுமானால், சங்கீதம் 50:6, வானம் அவருடைய நீதியை, அல்லேலூயா, எது ஆண்டவருடைய கிரியை எல்லாமே என்னதுமா செய்யுமா, அவருடைய நீதியை தான் அறியுமா. அல்லேலூயா. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் எனக்கு கொடுவார்கள் என்பார், வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். அப்படின்னா நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது, இந்த ஜெபம் மேல போகும்போது இந்த வானம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வானங்கள் சொல்லுமா, நீதிமான் வந்து ஒருத்தர் ஜெபம் பண்றான்னு சொல்லணும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீதியின் வழி சக்தி. ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து போகும்போதெல்லாம் ஏதோ தகப்பன் இடத்துல இருந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு மாத்திரம் போகாதீங்க. அவருடைய நீதியின் சிங்காசனத்தை விட்டு பாருங்க. அவருடைய நீதியின் சிங்காசனத்தை விட்டு பாருங்க. அவருடைய சிங்காசனம் நீதியில ஸ்திரப்பட்டிருக்கு. நீதியில் ஸ்திரப்படவாய் என்று வேதம் சொல்லுது. அநீதிக்கு தூரமாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கீதம் 50:6 வாசிக்கிறோம். எரேமியா 9:24 வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நீதிபரராய் இருக்கார் என்று வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும்போது, சவுல் தாவீதை பார்த்து, அவன் என்னை விட நீதிமான். அல்லேலூயா. யார் ஆண்டவர் நீதிமான் சொல்வார்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, தன் நாவை அசைக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நீதிமான். இதுவரைக்கும் ஊழியக்காரருக்கு விரோதமா யாரும் பேசுனதில்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க முடியுமா? கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் என்ன இப்படி பண்றாங்க நம்ம விட்டுருக்க வார்த்தையை நம்ம எப்படி நீதிமானா மாற்ற முடியும்னா, ஊழியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் விரோதமாய் பேசாத வார்த்தைகள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவ்வளவுதான். ஒரே கேட்டகரி, வேற எந்த கேட்டகரி இல்ல. சோ டிகிரி எல்லாம் படிச்சிருக்காரு, இதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் தெரியுது, ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி ஒன் திங், அவர் கர்த்தராலே அபிஷேகம் ஆனவர். அவருக்கு விரோதமா நான் வசைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் நீதிமான்கள் என்று விளங்குவார்களா. ஆமென். அல்லேலூயா. இதுதான் 1 சாமுவேல் புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும், நீதிமொழிகள் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது, ஆண்டவர் எந்த ஆத்துமா ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறார்னா, வாசிங்க நீதிமொழி புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல, நீதி ஜனத்தை உயர்த்தோ, பாவமோ எந்த ஜனத்துக்கும். அல்லேலூயா. அம்மா, நம்ம கூட்டணும், ஆத்துமாக்களை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம நீதியை நடப்பிக்கணும். எந்த ஒரு திருச்சபையில நீதி விலகுதோ அங்க ஆத்துமா திளைச்சிடும்.
ஆத்மா திரைச்சிருக்கும். நீதிக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. அது ஊழியக்காரர்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளா இருக்கட்டும், யாராலும் அவர்களுக்கு விரோதமா நம்ம பேசி 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 ஐயோ இவங்களை பத்தி இவங்க பேசுறாங்களே நம்ம ஒரு நாள் பேசுவாங்க சொல்ல ஜனங்க என்ன செய்யுது, குறைஞ்சு போகுது. இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வராத ஆத்துமாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. எனவே அருமையான தெய்வ சொன்னவே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீதி ஜனத்தை உயர்த்தும், நீதி ஜனத்தை உயர்த்தும். ஆனா அநீதி பேசி நம்ம சுத்தி இருந்தா அதுதான் நம்முடைய திருச்சபைக்கு நிகழ்ச்சியாய் மாறும். குறைவு ஏற்படுறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்களேன், தானா கூட்டம் குறைஞ்சிடும். தானா கூட்டம் குறைஞ்சிருமா? குறை சொல்ற கூட்டத்தோட நம்ம சேர்ந்தாலும் நம்மளே குறைஞ்சிருவோம். இதுதான் வேதம் சொல்ற நீதியின் பலி, நீதியின் பலி, நீதியின் பலி. தானியேல் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம், ஆமோஸ் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆமோஸ் புத்தகத்திலே இதெல்லாம் பார்க்கும் 5ஆம் அதிகாரத்திலே 12:24, தானியேல் புத்தகம் 4:27, மத்தேயு 6:1 இதெல்லாம் பார்க்கும்போது நீதியை நடப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்ற அர்த்தமா? அல்லேலூயா. நீதியின் பலி நான் செய்யறேன்னா மற்றவர்களுக்கு நான் உதவியா இருக்கிற, உபத்திரவமா இல்லை. நீதி பலியை நான் செலுத்தினா என்னால மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், அதுதான் நீதியின் பலி. நான் யாருக்கும் உபத்திரம் பண்ணல அப்படின்ற வேதம் சொல்லுது. இந்த பழைய ஏற்பாடும் சரி, இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தான் இதோட பேஸ்மெண்ட், புதிய ஏற்பாடு அதோட நிறைவு. கிறிஸ்துவில் பிரியமானவை, இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5லிருந்து 9ஆம் வசனம், 2 நாளாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீத புத்தகத்திலே 7ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், சங்கீத புத்தகம் 9 மற்றும் 4ஆம் வசனம், எரேமியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இன்னுமாக சங்கீத புத்தகத்திலே 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், எரேமியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இன்னுமாக உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம். இதெல்லாம் பார்க்கும்போது நீதியை என்னிடத்தில் காண்பீங்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. Show your righteousness before the God. உங்கள் நீதி கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவதாக. ஹல்லேலூயா. அநீதி நம்ம செய்யனால பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டானா அந்த பிசாசு கூட்டம் வந்து தையத்தக்கான்னு குதிக்குமா. நம்ம பாவத்துல விழுந்துட்டோம், நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது. ஆனா நம்ம நீதியை செலுத்தும் போது பரலோகம் நம்ம உற்று பார்க்கமா. எங்க ஒருத்தர் நன்மை செய்கிறார், ஏதோ நீதி நடப்பிடும், பரலோகம் உற்று பார்த்து கொண்டு இருக்கமா. இதுலதான் வேதம் சொல்லுது, பரலோகம் நம்ம பார்த்து கொண்டு நம்ம நீதியை செய்யும் போது, நல்லது செய்யும் போது, நியாயத்தை நடப்பிக்கும் போது, இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாலைவேளையிலே அன்பு தேவ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில நீதியின் வழியை செலுத்தவர்களாக இருக்க வேண்டும். அநீதியான காரியங்கள் மேல நம்ம சந்தோஷப்பட்டு, அநீதியே நமக்கு எது பாவம்னு சொல்லிட்டு தெரியாத வயசு நம்ம இல்ல, நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோம். அது மத்தியிலே நாம் துணிகரமாய் சில காரியங்களை செய்யும் போதெல்லாம் பிசாசு பார்த்து கொண்டு இருக்கிறது. பிசாசோட பார்வையிலே பட்டு கொண்டிருக்கு. பிசாசுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கோம். ஆனா நீதியை நம்ம செய்யும் போது பரலோகம் நம்ம பார்த்து கொள்ளுது. கர்த்தர் நம்ம செயல்களில் மறைந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு வேதம் சொல்லுது. இதுதான் நமக்கு வேதம் சொல்லுது. தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை இன்றைக்கு நான் சொல்ல விசேஷமாய் ஜெபத்தில் நாம் நடத்துவோம். ஹல்லேலூயா. 3 காரியம். ஒன்று, நீதியின் பலி என்றால் என்ன என்றால் அது ரட்சிப்பின் பலி. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ஏசாயா 40 கேள்விக்கும்படி சேர்த்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விலக பண்ணி, இது பூர்வ காலம் முதற்கொண்டு விலக பண்ணி, அந்த நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? அது நாள் துவக்கி அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. நீதி பெறலும் இரட்சகரமாகிய என்னை அல்லாமல் வேற தெய்வங்கள். அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிபரரும் நானே, இரட்சகரும் நானே. ஆமென். அல்லேலூயா. அதாவது டிக்னிஃபைட் பாஸ்டர் நான் தான், ரூபன் நான் தான், என் பேரு அதுதான், என்னோட தொழில் அது, அப்படிதான் சொல்ல முடியும். ஒரே நபர் தான். பாஸ்டர் சொன்னாலும் இந்த நபர் தான், பேரை சொன்னாலும் இந்த நபர் தான். அதே போல ஆண்டவர் இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னால் பேர் அது இரட்சகர். இயேசு என்றால் நீதிபரர் என்று அர்த்தமா. நீதிபரரும் இரட்சகரும் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. எதற்கு ஞானஸ்தானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்க சொல்றாருன்னா, அவரே வாழ்ந்த காலகட்டத்துல இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவர் மாம்ச கிரியையில பிறக்கல, ஆவியின்படி பிறந்தவர். அவர் சொல்றாரு யோவான்ஸ்தானனை பார்த்து, இந்த நீதி நடப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களுடைய இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏன் அவர் ஞானஸ்தானம் செய்யாம ஊழியம் செய்யலாம? இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமையும் பெற்றவர், அற்புதம் பெற்றவர், தொட்டா சுகமாவது. அவருக்கே ஞானஸ்தானம் தேவை. அவருக்கே ஞானஸ்தானம். அவர் ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்துதான் ஊழியம் பண்ணார். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன் இந்த ஸ்ட்ரிக்ட்? உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு இல்ல, அப்படிலாம் இல்ல. வேதம் சொல்லுது இது ஒரு ஒழுங்கு, இது ஒரு முறை. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியின் புறாப்பட இறங்கினார். அதுக்கப்புறம் தான் ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இந்த நீதியை இயேசு கிறிஸ்து நடப்பித்து காண்பித்தார். எனவேதான் சொல்றார், நீ பாவத்துக்கு செத்து எதுக்கு பிழைக்கணுமா? அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து நீங்க செத்துட்டு நீதிக்கு பிழைச்சி ஞானஸ்தானம், அதுதான் முழுமையான ரட்சிப்பு. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட, சில பேரோட ஏன் அந்த ஃபார்ம்ல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட தேதின்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? நிறைய பேர் எழுதிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள். That is a real. ஒரு பர்த் டேட் நமக்கு தெரியும். ரீபர்த் டேட்னா அதுதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த ஞானஸ்தான தேதி தான். ஞானஸ்தான தேதி தான் உனக்கு கிறிஸ்துவத்தில் நீ பிறந்த அர்த்தம். Reborn in Christ. அப்பனா நீ ஒரு முறை தான் பிறந்திருக்க. வேதம் சொல்லு, நீ மறுபடியும் பிறவாட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். There should be a second birthday in your life. Second birthday in your life. ஒரு முறை ஞானஸ்தான ஆராதனைக்காக பிரசங்கம் கொடுப்பதற்காக நம்முடைய ஆலயத்தில் தான் ஒரு திருச்சபையில் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்படியாக சொன்னாங்க. அப்போ இந்த ரீபத்தை குறித்து தான் பேசணும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜனத்தினால மாவினால் பெறவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பேசுறேன். இந்த பாஸ்டர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் இந்த ஞானஸ்தான வகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது பாஸ்டர். அல்லேலூயா. கடவுள் நடத்துறாரு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நம்முடைய ரீபத். வேதம் ரட்சிப்பு, இது ரட்சிப்பின் பலி. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து மாத்திரம் வர இல்லையா? நீங்களாம் ரட்சிப்பு பலி செலுத்துறீங்க. நீங்களாம் ரட்சிப்பின் பலியை செலுத்துறீங்க. இதான் வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1லிருந்து 10லும், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரத்திலே 52ஆம் வசனத்திலும், அப்போஸ்தலர் நடபடி 22ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலும் வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து ரட்சிப்பின் பலியை செலுத்துவார் என்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இரட்சகர் இயேசு என்றாலே இரட்சகர் என்று அர்த்தம். இயேசுவை அறிந்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவராக அனுபவம் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் பலியை செலுத்தியவர்களாக இருக்க வேண்டும். தான் நமக்கு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ரட்சிப்பின் பலி, ரட்சிப்பின் பலி. இரண்டாவதாக இந்த நீதியின் பலி எதை காட்டுதுன்னா, இறை சித்தத்தை காட்டுகிறது. அதாவது God's will is to be a righteous person in my life. ஆண்டவருடைய சித்தமே நான் நீதிமானாய் இருக்கிறதா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவி நீதிமானாய் மாற்றுகிற தேவன். ஆமென். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சகேயு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம்.
வேதம் சொல்லுகிறது, சகவே இறங்கி வான்னு சொன்னபோது அவர் எல்லா பாவத்தையும் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, இவனும் அல்லேலூயா. இதுதான் தேவ சத்தம். அந்த பாவியை கூட தான் பிள்ளையா மாத்துறது தான் இறை சத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தமஸ்கு வீதியிலே நடந்து குதிரையை கடந்து சென்று கொண்ட சவுலை பார்த்து மின்னல் வேகத்தில் மின்னல் தாக்கி கீழே விழுந்து கண்களில் செல் விழுந்தவனாய் காணப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தான்னு சொன்னார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் குதிப்பது ஒரு கடினமாய் இருக்க. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. வேதம் சொன்ன நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பொருளாய் மாற்றினார். அல்லேலூயா. நீ பாவத்திலே இருக்கணும்னு ஆண்டவர் சுத்தமல்ல. It is not God's will to be in a sinner. அவர் பாவிகளுடைய சிநேகிதன் தான். அந்த பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவிகளுடைய சிநேகிதர். அவர் பாவிகளுடைய சிநேகிதர் என்ன செய்வார்? சிநேகிச்சு அவங்களை நீதிமானதா மாற்றுவார். அவங்களை சிநேகிதராயிட்டு ஆண்டவர் சேர்ந்து பாவத்தை செய்ய மாட்டார். இதுதான் கர்த்தருடைய வாக்கியம். இறை சுத்தம், இறை சுத்தம், இறை சுத்தம் நம்ம நீதியை தான் நடப்பிக்கணும். இறை சுத்தம் நம்ம நீதியை நடக்கணும். நீங்க இப்படியே விட்டு கண்டு காணாம போறது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. நான் நிறைய முறை ஜெபிப்பேன். ஆண்டவரே இது ஏன் இந்த கண்டிப்பு? இதெல்லாம் ஆரம்ப கால ஊழியருக்கு பார்த்தீங்களா, ஒரு கிராமத்துல போயிட்டு இப்படி முட்டி போடுங்க, கையை கூப்புங்க, இது பண்ணுங்க, பிஹெச் அதுக்கு சும்மா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவரை இதெல்லாம் நான் விக்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கணும். பான் கூட ஆண்டவருக்கு அதிகமாக சதர்னது உண்டு. ஆனா இந்த வார்த்தைகள் கொடுக்க சொல்ல, இது நீதி செஞ்சாலும் நீதியின் பலி அப்படியே விட்டுட்டு போறது ஊழியம் அல்ல. அப்படியே விட்டுட்டு போறது ஆண்டவர் இதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்க இறை சுத்தம். இது உன் வாழ்க்கையில இறை சுத்தம். இப்படி மாறணும், இப்படி இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கைன்னு சொல்லிக்காதான் இறை சுத்தம். அப்படியே விட்டு போது ஏன் சுத்தம்? சரி நீ அப்ப என்ன கேட்டுப்போம், நீ என்ன வந்தா நான் கட்டிக்கணும் அப்படின்னு விட்டு போனா அது ஏன் சுத்தம்? நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா? ஆனா இறை சுத்தம் நீதியை நடப்பித்து ஆகணுமா? We have to do the righteous things in my life. உங்க வாழ்க்கையில எவருக்கு நான் நீதியை செய்யணும். அதுதான் இறை சுத்தம். கலாத்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா? அல்லவோ. வாசிப்பா. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தால் உண்டாயிருக்குமே. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, நம்ம நிறைய பேர் சொல்றோம் கிருபை 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 கிருபை, கல்வாரி இருக்கு கல்வாரி இருக்கு கல்வாரி இருக்கு. இதே பிரசனம் புதிய ஏற்பாடு இதே புடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இங்க வேதம் சொல்ற புதிய ஏற்பாடுடைய ஸ்காலர் எழுதுறாரு, நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதம் கிடையாது. It is not the against of the God's word and the gospel. இது law, இது gospel. தேவனுடைய வார்த்தையில நீங்க நிறைய முறை பார்த்திருப்பீங்க, தொடர்ச்சியா வார்த்தை கேட்டிருப்பீங்க. அதுல கட்டளை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், லாபம் இருக்கும், அதுல கிரேஸ் இருக்கும். ரெண்டு ஒத்துமை. இதுக்கு விரோதம் கிடையாது. இதுக்கு மாறு இல்லை. இது ரெண்டும் ஒன்று இணைந்து போற கம்பைன்ட். சத்தியத்தை தெரியாதவங்க சொல்லி இருப்பாங்க, இதுல இருக்கா அதுல இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பேசிருப்பாங்க தெரியாதவங்க. வேதம் சொல்லுகிறது இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான வாக்குத்தத்தங்கள் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது நற்செய்தி இல்லை. அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு இருக்குது. இறை சுத்தம் அது நிறைவேற்ற வேண்டும். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. லூக்கா 1:6 வாசிங்க. லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் சட்டரிட்ட சகல கற்பனைப்படியும் நியாயப்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து நீதி உள்ளவர்களாக எப்படி இருந்தாலும் சகல சுபத்தம். அல்லேலூயா. இதுதான் கணவன் மனைவி. கடவுளுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்கிறோம்.
நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதி உள்ளவர்களாக விளங்கினார்கள் என்று சொல்லி லூக்கா 1:25 அதுதான் சொல்லப்படுகிறது. அவர் நீதிபராக விளங்கினார்கள். இன்னொரு வாசிகள் மத்திய நட்சத்திர நூல்ல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய பேர் புதிய பாடம் மட்டும் வச்சு சுத்துறாங்க. பார்த்தீங்களா, சின்ன பைபிள். அந்த சின்ன பைபிள் வச்சு சுத்துறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் சொல்றார் அதாவது பழைய ஏற்பாடுடைய காரியத்தோட புதிய ஏற்பாடு ரொம்ப அதிகமா, இன்னும் 20 நாள் கழிச்சு புதிய ஏற்பாடு வரும். அப்ப இன்னும் தெளிவாடுவீங்க நீங்க. ரொம்ப அதிகம், அந்த நீதி ரொம்ப அதிகம். நம்ம பழைய ஏற்பாடுல ரொம்ப கம்மி. பழைய ஏற்பாடுல ஒருத்தனை கொலை செய்தாதான் அவன் கொலையாளி. புதிய ஏற்பாடுல மூடனே சொன்னா எரிக்கிறதுக்கு ஒப்பட்டவனா. பழைய ஏற்பாடுல இசைந்து பாவம் செய்தாதான் அது பாவம். ஆண்டவர் சொன்ன ஒரு பெண்ணை இச்சிக்கிற அதே பாவம். அதிகமா தான் போயிட்டு இருக்கு, கம்மியாகல. அப்படியே வேத சொல்ல பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இருக்கும். அவன் வாரத்துல 3 நாள் உபவாசிக்கிறான். நம்ம எத்தனை நாள் உபவாசிக்கிறோம்? சில பேருக்கு உபவாசம் அது நன்னாதியா. உபவாசம் போறவங்க யாருமே, உபவாசம் போடாதவங்க யாருமே எங்க போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டாங்கம்மா. அதுதான் சின்ன பசங்க கூட சொல்லி கொடுக்குது. நீ ஃபாஸ்டிங் இருந்தாதான் எங்க போக முடியும், ஹெவனுக்கு போக முடியும். 3 வேளை முக்கி சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, பரலோகம். பரிசேயர் சதுசேயரோட நீதியில உனக்கு அதிகமா இருக்கணும். அவன் 3 நாள் போட்டா 4 நாளாவது போடணும். நம்ம ஆண்டவர் 1 நாள் தான் எதிர்பார்க்கணும். வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டதான் நம்ம வைக்கணும். அதே அருமையான தேவை ஜனமே, நம்ம நீதி அதிகமா செய்யணும், அவங்களோட அதிகமாக நீதி செய்யணும். இதுதான் வேதம் நமக்கு சொல்றது. நீதி என்ன? இது இறை சித்தமா? நீதி செய்வது இறை சித்தம். இறை சித்தம். 3வது நீதியின்படி இறையாண்மை. நீதிபடி என்பது இறையாண்மை. இறையாண்மை என்றால் the sovereignty. அப்படின்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்றவங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு. பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது, டீச்சிங்ல ஒரு இறையாண்மை இருக்கிறது, பிரீச்சிங்ல ஒரு இறையாண்மை இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. இந்த சவரிட்டி, இந்த அந்த அரேனா வச்சு அந்த ஏரியா வச்சுட்டு வெளியே போக முடியாது. அதுதான் அவங்களுடைய கோட்பாடு, அதுதான் அவங்களுடைய நீதி. அதுக்கேற்றபடி அவங்க செயல்படுவாங்க. அந்த சித்தாந்தங்களை விட்டு வெளியே கடந்து போக முடியாது. அந்த மேனிஃபெஸ்டோ வச்சு கடந்து போக முடியாது. அந்த புரோட்டோகால் வச்சு நம்ம வெளியே கடந்து போக முடியாது. அதே போல ஆண்டவருடைய புரோட்டோகால் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவருடைய புரோட்டோகால் என்ன பார்த்தா, the righteous person. அல்லேலூயா. அவர்தான் நீதிமான். நீதிமான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம நீதிமானா மாற்றிருக்கோம். ஆமென். இதுதான் இறையாண்மை, இதுதான் ஒரு புரோட்டோகால், இதுதான் அந்த sovereignty. வேதம் சொல்கிறது மத்திய நட்சத்திர நூல்ல 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னும் நம்ம திருப்தி அடையாம இருந்தோம்னா, இன்னும் நம்ம குறையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, ஒரு காரியமா நம்ம எதுல அதிகமா சேர்க்க தெரியுமா? நீதி. அல்லேலூயா. நான் எவ்வளவு ஆண்டவருக்கு இன்னும் நீதியா இருக்க முடியும்? இன்னும் ஆண்டவருக்கு எவ்வளவு நான் நீதியா இருக்க முடியும்? நான் இன்னும் எவ்வளவு பரிசுத்தமா இருக்க முடியும்? வேதம் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதியை செய்யற இன்னும் நீதியா இருக்கட்டும், அநீதி செய்யற அநீதியா இருக்கட்டும். அதுதான் நம்ம திருப்தியான வாழ்க்கை. That is satisfactory life in a Christian. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நிறைவு. எதுமா? நீதி மேல பரிசுத்தம். அல்லேலூயா. நான் நீதி செய்யணும், நான் நீதி செய்யணும். முதல்ல நம்ம அதை கடைப்பிடிக்கணும். 2வது மற்றவங்க சொல்லணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோமா, ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அவர் ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்ப, ஆண்டவர் உமக்கு எல்லாத்துக்கும் மனம் திரும்ப இல்லை, நான் மனம் திரும்ப குறித்து தான் பேச போறேன்.
அதனால் நான் ஞானஸ்தானம் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. ஏன்னா அங்க பரிசேயர் சதுசேயர் இருக்காங்க. நீர் பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறீரே, பரலோக ராஜ்யத்தை எப்படி பெற்றோம்மா? ஜலத்தினாலும் மாவினாலும் பெறப்பட்டால் பரலோக ராஜ்யம். அப்ப நீர் பிறந்தீரா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆண்டவர் அதற்காகவே ஞானஸ்தானம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமா, that is more important. It is not a census or it is not a countable approach. ஏதோ கணக்கெடுப்பதற்காக இல்ல கணக்கு காட்டுறதுக்கான ஞானஸ்தானம் கிடையாது. அது நமது கடமை. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அல்லேலூயா. அதை நிறைவேற்றும். அதுதான் நம்முடைய இறையாண்மையாகும். That is our protocol. That is our sovereignty. அதுதான் அதை தான் நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் 2 கொரிந்தியர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் பிலிப்பியர் 3:9லும் இன்னுமாக சங்கீத புத்தகத்துல 4:1லும் சங்கீத புத்தகத்துல 117 மற்றும் 117 மற்றுமாக சங்கீதம் 23ல நமக்கு விசேஷமா தெரிஞ்ச ஒரு வாசகம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம். அல்லேலூயா. அவர் நாமம் என்ன நாமா? நீதி. நீதியின் பாதையிலே நடக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் சொல்ல முடியும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் கொல்லாமுக்கு. அல்லேலூயா. திருவள்ளூர் மாவட்டத்திலே வேதாமாவில ஃபர்ஸ்ட் வந்தாரு டக்ளஸ் பிரதர். அதனால எதை கேட்டாலும் அவர் சொல்லுவார். அவன் எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நீதிமொழி புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 52:7 வாசிக்கும் போதும் ஆண்டவருடைய இறையாண்மை அப்படின்னு பார்த்தான் நீ. அல்லேலூயா. நீதியை நடக்கும். வேதம் சொல்ல யாரோட கூட தங்குவான், யாரோட வாசத்தை உத்தமமே நடந்து நீதியை நடப்பது மனதார சத்தியத்தை பேசுறது. நான் அப்படி சொல்லலே இல்லையே, நான் அப்படி சொல்ல இப்படித்தான் சொன்னேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாட்கள் மிக 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 சமீபமாய். ஆமென். அல்லேலூயா. ஒருவர் என்ன செய்தானாமா, சீன தேசத்துல கடந்து சென்று ஒரு மலையில ஒரு பெரிய, அவங்கதான் பெரிய பெரிய இந்த கட்டிடம்லாம் கட்டுவாங்க பாத்தீங்களா. இப்ப கூட ஒரு சீன இன்ஜினியர் ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்காரு இடையதளத்துகளில. ஒரு மாதிரி குழப்பமான பிரிட்ஜ் அவர் கட்டியிருக்காரு. ஆனால் தெளிவாக எல்லாம் போகலாம். பிரிட்ஜு குழப்பமா இருக்கும், ஆனால் போறது ரொம்ப தெளிவாக போக முடியும். அப்படி அது ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் என்ன பண்ணணும், மலை மேல ஒரு ஹோட்டல் கட்டலாம்னு போனாலும். மலை மேல ஹோட்டல் கட்டும் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த சாயில் டெஸ்ட்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா. குறிப்பா இந்த நர்சரி வச்சுக்கலாம் பார்ப்பாங்க. இந்த மண்ணில் இந்த செடிங்க தான் வரும், இதை மற்றெல்லாம் வராது, இதெல்லாம் வாங்கிட்டு போகாது சார், இதெல்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாயில் டெஸ்ட் எடுத்து சொல்லிடுவாங்க. அதே போல அவங்க சாயில் டெஸ்ட் எடுத்தாங்க. இந்த ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு கரெக்ட் ஆன்சர் போகும்போது அங்கே என்ன ஆச்சா, இவங்க அந்த மிஷின்லாம் வச்சிருப்பாங்களா, கீழே வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்களா. அதை பண்ணிட்டு அந்த சப்மியூசிக் போகிறதுக்கு எவ்வளோ ஆனப்பதான் போய் பண்ணாங்க. பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நல்லா தொலை போட்டுட்டே இருந்தான். தொலை போடும்போது என்ன ஆச்சா, அப்படியே அவங்க அந்த கடைசி வரைக்கும் உள்ள இருக்க டென்சிட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல கடைசி டென்சிட்டி வரைக்கும் போகலாம். அவங்க என்னோட பிளான் என்னன்னா, மலைக்குள்ளும் அறைகள், மலைக்கு மேலே அறைகள், அதாவது இதை அப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாதாள சுரங்கம் மாதிரி குகைக்குள்ள போற மாதிரி அவங்க வித்தியாசமா யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாங்க. பண்ணும்போது உள்ள விட 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 நினைச்சா போயிட்டே இருந்துதான் அந்த டிக் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, டிக்கு 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 டிக்கு, அந்த சவுண்ட் அந்த மண்ணோட பரப்புல டச் அப்படிதான் கேட்கும் நமக்கு. ஆனா வித்தியாசமா ஐயோ 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 அப்படின்னு சொல்லுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா விசாரிச்சு அது இன்னும் ஸ்கேன் மிஷின்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கேமரா வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பிளட்டரா ஒரு மாதிரி இமேஜ்ல தெரிஞ்சுதான். என்ன இமேஜ்னா, பாதாளம், நரகத்துல அநேக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கூக்குரல் இருந்ததை பார்க்கறாங்க. அநேக மக்கள் கூக்குரல் இருந்ததை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் ஹோட்டல் கட்டுறதை விட்டுட்டாங்க. ஐயோ நம்ம எங்கன்னா தப்பு செஞ்சு பாதாளம் அப்படியே நம்ம விழுங்கிடுச்சுதான். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நம்முடைய வாஞ்சை விருப்பெல்லாம் பரலோகத்தை நிரப்பணும், பாதாளத்தை நரகத்தை காலியாக்கணும்.
எனவே கிறிஸ்துவின் பிரியமான நீதியின் பலியை செலுத்துவார்கள். அதுதான் ரட்சிப்பின் பலி, அதுதான் இறை சித்தத்தின் பலி, அதுதான் இறையாண்மை பலி. எனவே இந்த பலியை செலுத்தும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.